إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله عز وجل: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى في آية أخرى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا محمد صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நீரற்ற பேரன்புடையவனுமான அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி இந்த ஜும்மாவுரை ஆரம்பம் செய்கிறேன். வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான உத்தம தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், ஈமான் கொண்டு வாழ்ந்த தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அன்புமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம்முடைய உயர்ந்த நோக்கத்தை புரிந்து நம்முடைய செயல்பாடுகளை நாம் எந்த வகையிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததற்கு மாற்றமாக செய்து விடாமல் கண்ணும் கருத்துமாக நன்மைகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம்மை நாமே ஆளாக்கிக் கொள்ள வேண்டும். அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே நம்மை எல்லாம் ஒரு சிறந்த ஒரு படைப்பாக உருவாக்கி அந்த படைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை கண்ணும் கருத்துமாக அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனிதரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவனித்துக் கொண்டு உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். திருமறை குர்ஆனிலே நாம் வார வாரம் ஓதக்கூடிய வசனங்களிலேயே உங்களுக்கு நான் ரகீபாக இருக்கிறேன், கண்காணிப்பாளராக இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ் நம்மை இந்நேரமும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான். நம்முடைய ஒவ்வொரு செயலையும் மிக துல்லியமான முறையிலே அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தன்னிடத்திலே முழுமையாக பெற்றிருக்கிறான் என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் காலமெல்லாம் நாம் நன்மையிலிருந்து நம்மை ஒருபோதும் வெளியே கொண்டு செல்ல மாட்டோம். நான் நன்மை செய்யாமல் கொஞ்சம் பலகீனமாக என்னை ஆளாக்கி கொள்ளலாமே, கொஞ்சம் தீமைகளை செய்து விடலாமே, இதுவெல்லாம் ஒரு பெரிய தீமையா என்று தீமைகளை நோக்கி பலரும் செல்லக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, ஒவ்வொரு நன்மையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லா நல்லறங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நன்மைகள் என்று நமக்கு சொல்லி தந்து விட்டார்கள்.
அந்த நன்மையின் பக்கம் நம்முடைய சிந்தனையை கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். இடையில எத்தனை விதமான தடைகள் வரலாம், எத்தனை விதமான சோதனைகள் வரலாம், எவ்வளவு பெரிய இழப்புகள் வேண்டுமானாலும் வரலாம். நம்முடைய பயணம் தூய்மையான ஒரு பயணமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் நம்முடைய பயணத்திலே நாம் முட்டுக்கட்டை போட்டு விடக்கூடாது. யாரும் நம்மை தடுத்து விட்டால் இந்த நன்மை இவர் செய்யாமல் விட்டு விடுவார் என்ற ஒரு சூழ்நிலைக்கு எந்த நன்மையும் நாம் விட்டுவிடக்கூடாது. வாழ்நாளெல்லாம் ஒரு நன்மை எடுத்துக்கொண்டால் மரணிக்கின்ற காலம் வரை இது நன்மை என்று நான் குர்ஆன் சுன்னாவிலிருந்து புரிந்து கொண்டேன். இந்த நன்மையை நான் ஒருபோதும் விடமாட்டேன் என்பதிலே நாம் உறுதுணையாக வலுவாக இருந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, எந்த ஒரு சலனம் வந்தாலும் பலகீனம் வந்தாலும் நன்மை செய்வதில் ஒரு பொடுவோக்குத்தனம் வந்து விடக்கூடாது, ஒரு அசால்ட் வந்துடக்கூடாது, ஒரு கவனக்குறைவு வந்து விடக்கூடாது, செய்யலாமா வேண்டாமா என்ற அவநம்பிக்கை வந்து விடக்கூடாது. எந்த நேரத்திலும் நன்மையை பொறுத்தவரை அதை செய்து கொண்டே இருப்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த உடம்பை படைத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த உடலை படைத்து அந்த உடலுக்கு வேண்டிய சக்தியை வழங்கி இந்த மனிதனுக்குரிய ஆற்றலை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து செவ்வையான முறையிலே அற்புதமான முறையில் கொண்டு செல்கிறான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறான். அன்புமிக்கவர்கள், நம்முடைய மனைவி நம்மை கவனிக்காமல் இருக்கலாம், நம்முடைய பெற்றோர் நம்மை கவனிக்காமல் விட்டு விடலாம், நம்முடைய மக்கள் அவர்களும் கூட கொஞ்சம் அசால்ட்டா இருந்து விடலாம், நண்பர்கள் அவர்களும் கூட நம்முடைய விஷயத்திலே கேர் இல்லாமல் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரகீபாய் இருக்கிறான். ரகீப் என்றால் கண்காணிப்பாளன். ஒரு ஹாஸ்டல்ல ஸ்டூடெண்டை கண்காணிக்கக்கூடியவர்களுக்கு ரகீபா என்று சொல்வார்கள். பெண்ணாய் இருந்தால், ஆணாய் இருந்தால் ரகீப் என்று சொல்வார்கள். அந்த ஸ்டூடெண்ட் ஒழுங்கா சாப்பிட போறாரா இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் உள்ள காலேஜ் கேம்பஸ்குள்ள கரெக்டா வர்றாரா, வெளியே கரெக்டா போறாரா, அது அடாவடித்தனத்தில் ஏதாவது ஈடுபடுறாரா, கேமராவை பார்த்து அந்த ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கண்ணும் கருத்துமாக கவனிக்கக்கூடியவரைத்தான் ரகீப் என்று சொல்வார்கள். அந்த வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு பயன்படுத்துகிறான் என்றால் எந்த அளவிற்கு அல்லாஹ் துல்லியமாக நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை விட்டும் யாரும் வெளியே போக முடியாது. எவ்வாறும் அதை விட்டு வெளியே செல்ல முயற்சித்தாலும் ஒருபோதும் முடியாது என்ற அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மிகவும் துல்லியமாக கவனித்துக் கொண்டிருக்கிறான். அந்த கவனிப்பை நாம் ஏனோதானோ என்று கவனிக்காமல் அசால்ட்டாய் விட்டு விட்டோம் என்றால் நம்முடைய நிலை மிக பரிதாபமானதாக போய்விடும். அன்புமிக்கவர்களே, அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான், நபியை இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், லா யஸ்தவில் ஹபீஸ் வத் தய்யிப், நன்மையும் தீமையும் சமமாகாது. நன்மை வேறு, தீமை வேறு. தீமையை நன்மையுடைய லிஸ்ட்ல வைக்க முடியாது, நன்மையை தீமையுடைய லிஸ்ட்ல கொண்டு வைக்காதீங்க. வலவ் ஆயஜபக கஸ்ரத்துல் ஹபீஸ், இந்த மக்கள் அதிகமாக தவறுகளை செய்து அந்த தவறுகள் உண்மை கவர்ந்து இழுத்தாலும் சரிதான், அது நன்மையுடைய பட்டியலுக்குள்ள போகாது. நபியே, இதை புரிந்து கொள்ளுங்கள். ஃபத்தகுல்லாஹ் யா உலில் அல்பாப், அறிவாளிகளே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்க அப்பதான் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே எண்ணற்ற தீமைகள் எல்லாம் இன்று நன்மைகளாக மாற்றப்பட்டு மக்கள் பலகீனமான சிந்தனை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, எந்த ஒரு நேரத்திலையும் நாம் அதில் கவனமாக இருக்க வேண்டும். மார்க்கம் எதை நமக்கு நன்மை என்று சொல்லித் தருகிறதோ அதிலே பலகீன சிந்தனை வந்துவிடவே கூடாது. அதை மனமாற நன்மையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். மார்க்கம் தீமை என்று சொல்கிறதா, அது வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துவிட வேண்டும். உதாரணத்திற்கு பார்த்தோம் என்றால், அன்று மக்கமா நகரிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம், அந்த யூதர்கள் சில பேர் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து சொன்னார்கள், முகமதே, உன் கூட்டம் எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க, முதல்ல அது சரிதானா என்று சொல்லுங்க அப்படின்னு அவங்க வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்லுங்கன்னு கேட்ட உடனே, இந்த மக்கள் எல்லாம் காபத்துல்லாஹின் மீது ஆணையாக என்று மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களே, உங்க காதுக்கு வரலையா என்ற உடனே ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. சில பேர் அப்படிதான் வல் காபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வல் காபா, காபாவின் மீது ஆணையாக, பூமியில கட்டப்பட்ட ஆலயத்திலேயே முதல் ஆலயம் காபத்துல்லாஹ் தான். அந்த மக்கள் அந்த புனிதத்தை மையமாக வைத்து காபாவின் மீது ஆணையாக இதை செய்ய மாட்டேன், காபா மேல ஆணையாக இதை செய்வேன் என்று மக்கள் பரவலாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி ரசூலுல்லாஹ்க்கு வந்த உடனே செய்தி உண்மை என்று உறுதிப்படுத்தி விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரப்பில் காபா என்று மாற்றி விடுங்கள் தோழர்களே என்றாங்க. நீங்க வல் காபா சொல்லாதீங்க, வரப்பில் காபா,
காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக என்று வார்த்தையை மாற்றி விடுங்கள் என்று தன்னுடைய தோழரிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அங்கே மாற்றினார்கள் என்றால் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை அவன் ஷிர்கை ஆதரிக்கக்கூடியவன் தான். ஆனால் ஷிர்கை ஆதரிக்கக்கூடியவன் கூட ஏன் உங்க ஆளுகளை இப்படி பண்றாங்க, ஷிர்கு தானே என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அங்கே மாற்றி யார் அல்லாஹ் அல்லாததை கொண்டு சத்தியம் செய்கிறாரோ அவர் திட்டமாக இணை வைத்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி அந்த மக்களை பக்குவப்படுத்துகிறார் என்று சொன்னால் இங்கே ஈகோ பிரச்சனை இல்லை. அங்கே கருத்து என்னவென்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் காபாவின் மீது ஆணையாக இன்று ஒரு மனிதரும் தன்னுடைய வாயிலிருந்து வார்த்தை விட்டு விடக்கூடாது. வரப்பில் காபா, வரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக இன்றுதான் எல்லோரும் வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சாதாரண விஷயமாக பார்க்கப்படக்கூடியதை திருத்தி அந்த மக்களை பக்குவப்படுத்துகிறார் என்று சொன்னால் அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எத்தனை விஷயங்களை கண்டும் காணாமல் விட்டு வாழ்கிறோம். எத்தனை விஷயங்களை இதெல்லாம் பார்க்க கூடாதுங்க, இதெல்லாம் ரொம்ப துல்லியமா கவனிக்க கூடாதுங்க, இதெல்லாம் அசால்ட்டா அப்படியே விட்டுட்டு போயிடணும், இதை பத்தி ரொம்ப பேச ஆரம்பிச்சிருக்கோம் நமக்கு தான் இடைஞ்சல் என்று எத்தனையோ மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள் எல்லாம் கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே. எனவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நன்மையை பொறுத்தவரை அதை செய்வதற்குத்தான் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான். அந்த நன்மையை அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும்தான் செய்ய வேண்டும். அப்போதான் கடைசி காலம் வரைக்கும் அந்த நன்மை செய்வதற்கு ஆர்வம் வரும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனை சொல்லி காண்பிக்கிறான், நீங்கள் ஈமான் கொண்டு விட்டு நன்மைகளை செய்வதற்கு தயாராகி தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தையும் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது, அவர்களுக்குரிய பரிசு அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிட்டு லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, எதுக்காகவும் கவலைப்பட மாட்டாங்க. இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ அகாமுஸ் ஸலாத் வ ஆத்தவுஸ் ஸகாத் லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. நீ நன்மை செஞ்சிட்டியா, உனக்குரிய கூலிய நிர்ணயித்து கொடுக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய வேலை. எதிர்த்தரப்பில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மாற்றமா இருந்தாலும் ஆதரிச்சாலும் எதிர்த்தாலும் பரவாயில்ல, இந்த நன்மை என்று நான் செய்து விட்டேன், அல்லாஹ்ட்ட எனக்கு கூலி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூடுதலா சொல்றான், உனக்கு பயங்கிறதே வாழ்க்கையில வராது. நீ எப்போ அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு அமலை செய்து விட்டாயோ எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்காக வேண்டி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைக்கு மிகப்பெரிய பரிசாக தன்னிடத்திலே கூலி இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறானே. அப்படிப்பட்ட வாக்குறுதியை நாம் எந்த அளவிற்கு நம்புகிறோம் அன்புமிக்கவர்களே, எந்த அளவிற்கு அந்த வாக்குறுதியை நம்புகிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், ஈமான் கொண்டு சாலியான அமல்களை செய்து விட்டால் இன்னா லா நுலையு அஜ்ர மன் அஹ்ஸன அமலா, அந்த மாதிரி நல்ல அமல்களை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய மக்களுக்கு கூலியை வீணாக்க மாட்டேன் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். கொடுக்கிற கூலியை குறைக்கவும் மாட்டேன், ஒண்ணும் இல்லைங்கில் அழிக்கவும் மாட்டேன், முழுசா கொடுத்துருவேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் வீணாக்க மாட்டேன் என்று சொல்லி காண்பிக்கிறானே. அப்படிப்பட்ட கூலி எதிர்பார்த்து எந்த அளவிற்கு நான் நன்மைகளை செய்கிறோம் யோசித்து பாருங்கள். எந்த அளவிற்கு நன்மையான இபாதத்தான தொழுகை விஷயமா இருக்கட்டும், அல்லது இன்னவர மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளா இருக்கட்டும், இவற்றிலெல்லாம் எந்த அளவிற்கு நாம் கண்ணும் கருத்துமா கவனத்தை செலுத்தி இது எனக்கு பரிசை பெற்று தருகிறது. அல்லாஹ் வீணாக்க மாட்டேன் என்று சொல்லி காண்பிக்கிறான், பாழாக்க மாட்டேன் என்று சொல்லி காண்பிக்கிறான். கண்ணும் கருத்துமா காப்பாற்றி அல்லாஹ் அதை தருவதாக அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கிறான். நாம் ஏன் இந்த இபாதத்தை செய்யக்கூடாது, நாம் ஏன் இந்த வணக்க வழிபாட்டை பேணுதலோடு பாதுகாப்போடு செய்யக்கூடாது என்ற ஒரு அக்கறை நமக்கு வர வேண்டுமா இல்லையா அன்புமிக்கவர்கள்? யோசிச்சு பாருங்க, எத்தனையோ விதமான தேவையற்ற பேச்சுக்கள் எல்லாம் பேசப்படுகிறது, எத்தனையோ விதமான நேரங்கள் பாழடிக்கப்படுகிறது. அல்லாஹ் நம்மிடத்திலே கேள்வி கேட்பான் என்ற அக்கறை உணர்வு இல்லாமல் கூட பாதிப்பு அடைந்து விடுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சோசியல் மீடியால நான் கேம் விளையாண்டு பழகிட்டேன், என்னால கேம் விட்டு வெளியே வர முடியாது, இவ்வளவு மணி நேரம் நான் கேம் விளையாடியே தீருவேன் என்று கேமுக்குள்ள மூழ்கி அதிலேயே தனக்கு தன் குடும்பத்தை கூட மறந்துட்டு அப்படியே போகக்கூடிய நண்பர்கள் இருக்கிறார்கள். அல்லது எங்கேயாவது ஒரு சூதாட்டத்துல சேர்ந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வருதா பார்க்கலாம் என்று இறங்கி நஷ்டத்தை சந்தித்து, சூதாட்டம் என்பது அல்லாஹ்வினால்
தடுக்கப்பட்ட மாபெரிய ஒரு பாவச் செயல். அந்த சூதாட்டத்தை எடுத்து எப்படியாவது நம்ம பணத்தை சம்பாதிச்சிடலாமா என்ற குறுக்கு வழியை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் மிகப்பெரிய தீமையுடைய பட்டியலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்துகிறான். ஆனால் அது இல்லை, அது அல்லாம அதெல்லாம் பார்த்த வேலை நடக்குமா என்ற அளவிற்கு ஹராம் ஹலால் எல்லாம் பேணப்படாத ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. ஹராம் ஹலால் எல்லாம் பேணப்படாத சூழ்நிலை வந்து விடுகிறது. ஆரம்பத்திலே தௌஹீதுடைய பிரச்சார நேரத்திலே நன்மை என்றால் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தந்ததுதான் நன்மை. வேறு யார் சொன்னாலும் நன்மையுடைய பட்டியலில் போகாது. وَمَا كَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ إِذَا قَضَى اللَّهُ وَرَسُولُهُ أَمْرًا أَن يَكُونَ لَهُمُ الْخِيَرَةُ مِنْ أَمْرِهِمْ என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார் என்று இந்த வசனத்தை முடங்காத மேடையிலே கிடையாது. ஈமான் கொண்ட ஆணா இருந்தாலும் ஈமான் கொண்ட பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ்வும் ரசூலும் இதுதான் நன்மை என்று சொல்லிவிட்டால் அதிலே மாற்று கருத்து கொள்வதற்கு யாருக்குமே தகுதி இல்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான். எனவே நன்மை என்பதை நீயாக முடிவு செய்யக்கூடாது, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லித்தர வேண்டும். அந்த நன்மையை புரிந்து பாதுகாத்து படிப்படியாக அந்த நல்லறங்களை அதிகப்படுத்துவதற்கு என்ன வழி என்று யோசித்து யோசித்து செயல்படுவதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் உருவாக்கி அழகுபட அல்லாஹ் அர்ஷில் அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான். அன்புமிக்கவர்களே, அல்லாஹ் தன்னுடைய அர்ஷிலே அந்த அர்ஷிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அவன் காஃபிலாய் இருக்கிறான் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். மனிதர்களே, நீங்க செய்யற தப்பெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் ஏதோ கவனக்குறைவா இருக்கிறான் என்று நினைக்காதீங்க. லா தாஹுது சினத்து வலா நௌம், அல்லாஹ்வுக்கு சின்ன தூக்கமும் வராது, பெரிய தூக்கமும் வராது. எல்லா விதமான தூக்கத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானவன். எப்பொழுதும் அல்லாஹ் மிகவும் ஜீவித்திருக்கக்கூடியவன், நிலைத்திருக்கக்கூடியவன். அவனுக்கு எந்த விதமான பலவீனமும் கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், இந்த உலகத்தில் நீங்கள் ஒப்பிடக்கூடிய எதை போன்றும் அல்லாஹ் இல்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நாம் புரிந்து அமல் செய்ய வேண்டுமா இல்லையா? அன்புமிக்கவர்களே, அந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஜினாவை செய்வதற்கு அனுமதி கேட்டார்கள், விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர், நீ உன் அம்மாவோட செய்வியா, உன் சகோதரியோட செய்வியா என்று சொன்னவுடன் தூக்கி எறிந்தார்கள். தேவையில்லை. ஒரு பெண் சபலம் என்பது என்னை அழிக்க வேண்டுமா? வேண்டாம், எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும், போரல் இங்கே வேண்டும். அவர்கள் அவர்கள் முத்துக்களை போல பவளங்களை போல ஜொலிப்பார்கள் என்ற வசனத்தை பார்த்த உடனே ஜினாவை தூக்கி எறிந்தார்கள். வேணா என்று தூக்கி எறிந்தார்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் எப்பொழுது இது தீமை என்று ஒதுக்கி தந்தார்களோ அது தீமையுடைய பட்டியலை சேர்த்தனாங்க. எது நன்மை என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லி தந்தாங்களோ அதை பற்றி பிடித்துக் கொண்டு வேகமாக தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார்களே, அந்த பயணம் தான் நமக்கு தேவை. அன்புமிக்கவர்களே, யார் நம்மிடத்துல கேள்வி கேட்டாலும் நாம் அப்படித்தான் என்று பதில் சொல்லக்கூடிய நிலைமை இல்லாம அப்படியா என்று யோசித்து நம்முடைய அமல்களை மாற்றிக்கொள்வதற்குரிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். நம்முடைய தவறுகள் என்னென்ன என்று பட்டியல் போட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மனதிற்கு உதிக்க வைக்கிறான். இது தவறுதான், இது நியாயம்தான், விட்டுறலாம், இது நியாயம், கண்டிப்பா இது அநியாயம்தான். அல்லாஹ் நம்ம கண்டிப்பா நிக்க வச்சு கேள்வி கேட்பான். அதனால அல்லாஹ் முன்னாடி நிக்கிறத பயந்து நான் இந்த தவறை தூக்கி எறிகிறேன் என்று தூக்கி எறிந்து விட்டால் ஜன்னத்தை இயல்பாகுவா என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். என் ரப்புக்கு முன்னாடி போய் நிக்கிறத நான் பயப்படுறேன், அது மட்டும் இல்லாம கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல, பயப்படுறேன் நானே என்று பயந்து தன்னுடைய மனசில் எழக்கூடிய எல்லா ஆசைகளையும் விருப்பங்களையும் தூக்கி வீசிவிட்டு மார்க்கம் இதைத்தான் நன்மை என்று சொல்லி தருகிறதா, நான் ஏத்துக்கிறேன், அந்த நன்மைக்குள் என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன் என்று அதற்குள் மனதை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி விடுகிறான். அன்புமிக்கவர்களே, எனவே ஒவ்வொரு நேரத்திலும் நாம் செலவழிக்கக்கூடிய பொருளாதாரத்தை கூட துல்லியமான முறை அல்லாஹ் கண்காணித்து கேள்வி கேட்பான். அந்த நன்மையான காரியங்கள் நான் இந்த பொருளாதாரத்தை செலவு செய்கிறேனா, அல்லது ஆடம்பரத்திலே செலவு செய்கிறேனா, அல்லது வீணாக்குகிறேனா, அல்லது வாங்கின பொருளையே திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கிறேனா, இது நன்மையா தீமையா? என் பாக்கெட்ல 10,000 ரூபாய் இருக்குது, 50,000 ரூபாய் இருக்குது, 1,00,000 இருக்குது, எவ்வளவு வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இதெல்லாம் அல்லாஹ் நம்மகிட்ட கேள்வி கேட்பானா இல்லையா? என் மனைவி மறுமை நாள் அது நின்றுட்டு, யா அல்லாஹ் எனக்கு இந்த தேவையெல்லாம் இருந்தது, ஆனா இவர் ஆடம்பர செலவு பண்ணி அநியாயத்துக்கு அழிச்சிட்டு இருந்தாரு, கேட்டா ஏன் சம்பாத்தியே நான் அடிப்பேன், அது கேட்கறதுக்கு நீ யார், உனக்கு என்ன ரைஸ் என்று மனைவிட்ட இந்த மாதிரி வார்த்தை விட்டுட்டோமே. மக்கள் பரிதாபகரமான நிலையில் நின்று கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை தேவை சொல்லும் போது காதலியே வாங்கியும் வாங்காமலும் கவனக்குறைவாக
பொடுபோக்கா இருந்தேனே, இந்த மக்கள் மறுமை நாளில் வந்து நின்று கொண்டு என்னுடைய சொத்து என்று தந்தை உரிமை கொண்டாடி எங்களை எல்லாம் நடுத்தரில் விட்டு விட்டார், பரிதாபகரமான நிலையை விட்டு விட்டார் என்றால் நம்முடைய நிலைமை என்ன அன்புமிக்க சோழர்களே. அதனால்தான் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்விற்காக செலவிடுங்கள் என்ற நன்மையான விஷயத்தை சொன்னவுடன் சஹாபா பெருமக்கள் எந்த அளவிற்கு நன்மைக்காக குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் எந்த அளவிற்கு செலவு செய்ய முடியுமோ அந்த நன்மைகளை அவர்கள் செலவு செய்வதற்கு தயாரானார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சம் மட்டும்தான் காரணம். அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிக்கணும். காரணம் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நீ ஈமான் கொண்டு சாலியான அமலை செய்தால் ரஹ்மான் உத்தா, அல்லாஹ் உன் மேல பாசத்தை பொழிகிறான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். நீ அல்லாஹ்வுக்காண்டி ஒரு நன்மையில இறங்கி அது சரியான முறையில துல்லியமான முறையில கரெக்டா செஞ்சுட்டேன்னா உனக்கு அல்லாஹ் ஸ்பெஷலான அன்பை தர்றான். அந்த அன்பு என்ன வேணாலும் வேலை செய்யும். அது உடம்புக்குள்ள என்னவாத விதமான மாற்றங்களை வேண்டுமானாலும் உண்டாக்கும். எவ்வளவு பெரிய ஆபத்து வேண்டுமானாலும் அல்லாஹ்வுடைய அன்பு நீக்கி தள்ளி விட்டுரும். அவ்வளவு பெரிய அன்பு அல்லாஹ்வுடைய அன்பு. அந்த அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டியாவது நான் பேணி பாதுகாத்து நல்லறங்களை செய்ய வேண்டுமே என்ற எண்ணம் எந்த அளவிற்கு இருக்கிறது அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே. அன்று சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, நான் கனவுல பார்த்தேன். புகாரி முஸ்லிம் வந்திருக்கக்கூடிய செய்தி. கனவுல பார்த்த 2 மலக்குமார்கள் வந்தாங்க, என்னை அப்படியே எடுத்துட்டு போனாங்க, போய் நரகத்திட்ட காட்டினாங்க. நரகம் சுருட்டப்பட்ட நிலைமையில் இருந்தது, அதுக்கு 2 கொம்பு இருந்தது. இந்த மாதிரி நேரத்துல எனக்கு அங்க பார்த்தா நரகத்துக்குள்ள பார்த்தா எனக்கு அறிமுகமான சில நபர்கள் எல்லாம் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. இந்த மாதிரி சம்பவம் இருக்குது. இதை பார்த்த உடனே நான் உடனடியாக அவுது பில்லாஹி மினன்னார் என்று நான் சொல்லிட்டேன், யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு என்னை காப்பாத்தீரு என்று சொல்லி நான் சொன்னேன். பிறகு இன்னொரு மலக்கை பார்த்தேன். அந்த மலக்கு என்னை பார்த்து சொன்னாரு, எதுக்கும் பதட்டப்படாத, எதுக்கும் பயப்படாத என்று சொல்லி சொன்னார். இந்த சம்பவத்தை அப்படியே ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட அப்துல்லாஹ் இப்னு உமர் எல்லாம் சொல்றாங்க. அவங்க போய் ரசூலுல்லாஹ்ட்ட இந்த மாதிரி இப்னு உமர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டாரு, நரக நெருப்பு அவர்கிட்ட காட்டப்பட்டுச்சு, அந்த மாதிரி தெரிந்த நபர் எல்லாம் பார்த்திருக்கிறாரு, இன்னொரு மலக்கு பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆறுதல் சொன்னாரு என்ற செய்தி எல்லாம் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நிஅமர் ரஜுலி அப்துல்லாஹ், மனிதர்கள்ல நல்லவர் யார் என்றால் இந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் தான். லவ் கான யுஸல்லி மினல் லைல், அவர் இரவு நேரத்திலே தொழுகையில் ஈடுபட்டிருக்கலாமே என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூடுதலா சொல்றாங்க. மனிதர்களே நல்லவராக இந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் இருக்கிறாரு. ஆனா இரவு நேரத்துல மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அவர் இபாதத்தை ஈடுபடலாமே, அல்லாஹ்வுக்காக வணங்கி வழிபடலாமே என்ற ஒரு செய்தியை சொன்ன உடனே இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் அவருடைய காதுக்கு போகிறது. காதுக்கு போன பின்னாடி ஃபகான பாது, இதன் பிறகு லா யனாமு மினல் லைலி இல்லா கலீலா, இரவு நேரத்துல குறைந்த அளவுக்குத்தான் அவர் வாழ்நாளெல்லாம் தூங்கினார் என்று ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர்றாங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய வார்த்தை, இவர் மனிதர்கள சிறந்தவர் தான், இரவு நேரத்துல இபாதத்தெல்லாம் செய்யலாமே, வணக்க வழிபாடு இவர் ஈடுபடலாமே என்று சொன்ன உடனே அதன் பிறகு அதிகமான நேரம் இபாதத்தில் ஈடுபடுவது, குறைந்த நேரம் தூங்குவது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இவரை கூப்பிட்டு கட்டளை எல்லாம் போடல, ஆர்டர் எல்லாம் பண்ணல, செஞ்சாத்தான் நீ நரக நேரத்தில் தப்பிச்சுக்குவேன்னு சொல்லி சொல்லல. சிம்பிளா ஒரு ஃப்ளோல ஒரு மேட்டரை சொல்றாங்க. அந்த மேட்டரை மைண்டுக்குள்ள பிக்ஸ் பண்ணிட்டு அதை ஆணித்தரமா பதிவு செய்து கொண்டு அதை கேட்டவாறு வாழ்நாளெல்லாம் உறக்கத்தை குறைத்துக் கொண்டு இபாதத்தை அலங்கரித்தார் என்று சொன்னால் அன்மிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய இபாதத்துகள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். நம்முடைய இபாதத்துகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கிறது, நல்லறங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு ஆர்வத்தோடு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் அந்த நரகம் அவருக்கு காட்டப்பட்ட காட்சியை சொல்லி அதன் மூலமாக ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த சின்ன மெசேஜ, சின்ன செய்தியை மனசுல வாங்கிட்டு அந்த இரவுல நமக்கு தூக்கத்தை கம்மி பண்ணிடலாம், தொழுகை ஈடுபடலாம் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் அந்த தொழுகையில் ஈடுபட்டார் என்று சொன்னால் நம்முடைய பரல தொழுகை 5 நேர பரல தொழுகை அல்லாஹ் நம்மிடத்துல கணக்கு கேட்டால் எந்த அளவுக்கு துல்லியமா இருக்கிறது என்று யோசிப்பாரு. நம்முடைய கைகாலெல்லாம் ஆரோக்கியமா இப்பொழுதெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது, குனியலாம், நிமிரலாம், நமக்கு அல்லாஹ் எல்லா விதமான ஆஃபியத்தையும் தந்திருக்கிறான்.
இதே நிலையிலே இபாதத்தை நாம் தொடர்ந்து செய்து விட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று போய்விடும். எங்கேயாவது ஒரு பள்ளிவாசல் கிடைக்கிறதா, ஒரு அப்படியே சாலை கடக்கும் பள்ளிவாசல், அங்கே போய் 2 ரக்காத் நீ அல்லாஹ்வுடைய பாதையில் தொழுது விட்டால் நீ சிறந்தவனாக அல்லாஹ்வுடைய படைக்கு நீ வந்து விடுகிறாய் என்றெல்லாம் வரக்கூடிய எத்தனையோ முன்னறிவிப்பு செய்திகள் யோசிச்சு பாருங்க. ஒரு தொழுகையா இருக்கட்டும் அல்ல இந்த பிற நல்லறங்கள் எதுவா இருக்கட்டும், அந்த நல்லறங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும் இருந்தால் போதாது, செய்வதற்கு வேண்டிய முயற்சிகளில் நான் ஈடுபட்டே ஆக வேண்டும். மிக்கவர்கள் ஊரெல்லாம் திருந்திட்டாங்களா, ஊரெல்லாம் பக்காவா இருக்குதா, ஊரெல்லாம் வட்டியை ஒழிச்சுட்டாங்களா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கரெக்டா இருக்காங்களா, யார் யார் எப்படி எல்லாம், அதுல நமக்கு தேவை. நம்மளை பத்தி தான் அல்ல நம்மள்ட்ட கேட்பான், நம்மளை பத்தி தான் அல்ல நம்மள்ட்ட கேட்பான், நம்மளை பத்தி தான் அல்ல நம்மள்ட்ட விசாரிப்பா. நம்ம கபருக்கு நம்ம தான் பதில் சொல்லியாக வேண்டும், வேற யாரும் வரமாட்டார்கள். நம்ம கபருக்கு நம்ம தான் பதில் சொல்லியாக வேண்டும், வேறு யாரும் அந்த நேரத்தில் ஒத்துழைப்பு செய்ய மாட்டார்கள். அன்பு மிக்கவர்களே, இவ்வளவு பெரிய கை சேதமான நிலைப்பாடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நாவை வழங்கினார் என்று சொன்னால் அந்த நாவை வைத்துக் கொண்டு எதை வேண்டுமானாலும் பேசிவிடலாமா? இபாதத்துக்கு எதிராக பேசுவது, அல்லாஹ் என்னை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறான் என்று தெரியுமா, நான் எவ்வளவு சிரமப்படுகிறேன் தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் தெரியுமா என்றெல்லாம் ஒரு நீண்ட நெடிய பட்டியலை போட்டுவிட்டு நாம் நம்மை நாமே பலகீனப்படுத்திக் கொண்டு அமல் செய்யாமலேயே அல்லாஹ்வை சந்திப்பது என்பது நியாயமான விஷயமா? அன்புமிக்கவர்கள், அமல் செய்வதற்குத்தான் அல்லாஹ் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு அமல் செய்ய நன்மை செய்ய வேண்டும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நன்மை செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு நன்மையை நம்மால் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நல்லறங்களை செய்வதற்கு நாம் பாடுபட வேண்டும். அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும் என்று 1400 வருஷத்துக்கு முன்னாடியே 2 தடவை அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்கள் நன்மை செய்தால் உங்க ஆன்மாவுக்கு அதுதான் நன்மை சொந்தம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டான். நீங்கள் நன்மை செய்தால் உங்க ஆன்மாவுக்கும் உடலுக்கும் உயிருக்கு அதுதான் சிறந்தது. அதே நேரத்தில் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அதுக்கு நீங்க தான் பொறுப்பாளி என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டான் என்று சொன்னால் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று மிக்கவர்கள். அதனால்தான் நாம் யாருக்கு எந்த உபகாரத்தை செய்து விட்டாலும் அல்லாஹ் போதுமானவன் என்று அதோடு நிப்பாட்டி விட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் அது கைருடைய பட்டியலில் போய் சேர்ந்து விடுகிறது. எந்த ஒரு நேரத்திலையும் நன்மையுடைய பட்டியலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்து விட்டால் அது ஃபலா குஃப்ரான லிஸாயிஹி, நீ முயற்சித்ததற்காக நான் அந்த நன்மையை பாதுகாத்து வைப்பேன், அது வீணாக்கப்படாது, மறுக்கப்படாது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். நீ நன்மையை எனக்காக செய்து உழைத்து விட்டால் அது மறுக்கப்படாது, அது தூக்கி எறியப்படாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான் என்று சொன்னால் நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நல்லறங்கள் விஷயத்திலே எந்த அளவுக்கு நாம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறோம், முன்னேறி போயிட்டு இருக்கிறோம் அல்லது பின்னோக்கி போயிட்டு இருக்கிறோங்கிறத நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பு மிக்கவர்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபா பெருமக்களுக்கு, உங்களுக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடி ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கங்க, வறுமை வர்றதுக்கு முன்னாடியே செல்வத்தை பயன்படுத்திக்கங்க என்று, முதுமை வர்றதுக்கு முன்னாடி இளமையை பயன்படுத்திக்கங்க என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்தந்த சிச்சுவேஷனை சொல்லி பயன்படுத்திக்கோ, பாதுகாப்பா இருந்துக்கோ என்று உஷார்படுத்தினார்கள், மிக கவனமாக இருக்க சொன்னார்கள். அப்படிப்பட்ட கவனத்தை நாம் எதில் செலுத்துகிறோம் என்றால் சதா காலமும் பொருளாதாரத்தை ஈட்டுவதிலேயே கவனம் மேற்கொள்ளப்படுகிறது. சதா காலமும் இபாதத்தை பொடுபோக்காக ஈடுபடுத்துவதிலேயே நம்முடைய கவனக்குறைவு போய் கொண்டிருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் ரஹமத்து, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை வச்சு நான் போதுமாக்கிக்கிறேங்க, போதுங்க என்று பேசிவிடுகிறோம். கடமை என்று வரும்போது அல்லாஹ் சும்மா விட மாட்டான். நம்ம எல்லாம் கடமை என்று வந்து விட்டால் இந்த கடமையை நீ சரியாக செய்தாயா என்று அல்லாஹ் நம்மிடத்துல கேட்டு அதுக்கு பதில் சொல்லாம அவனுடைய பாதங்கள் நகராத அன்பு மிக்கவர்கள். உனக்கு அறிவை கொடுத்திருந்தேனே, அந்த அறிவை எனக்காக வேண்டி கரெக்டா யூஸ் பண்ணியா என்று அல்லாஹ் நம்மகிட்ட கேட்பான். உனக்கு நான் செல்வத்தை கொடுத்திருந்தேனே, அதை ஒழுங்கா நீ பயன்படுத்தினியா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு கேள்வி கேட்காம பாதங்கள் நகராது இன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்களே. எப்படிப்பட்ட சூழ்நிலை அன்பு மிக்கவர்களே மறுமை நாளுடைய நிலைப்பாடு. அந்த மறுமை நாளுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆதமுடைய மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய பாக்கியத்தை செய்திருக்கிறார். அப்படி பாக்கியத்தை செய்தும் கூட நாம் பல நேரத்திலே நன்றி மறந்தவர்களாக போய்கொண்டிருக்கிறோம். ஷைத்தான் நம்மை இழுத்துக் கொண்டே செல்கிறான். அவன் அல்லாஹ்ட்ட ஏற்கனவே ஷைத்தான் சொல்லிட்டான், வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன்,
மனிதர்கள பெருங்கொண்ட கூட்டத்தை உனக்கு விசுவாசியாக நீ பார்க்க முடியாது, நான் சவால் விடுறேன் என்று ஷைத்தான் களமிறங்கி எல்லா சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறான். அன்புமிக்கவர்களே, நன்மை செய்வதற்கு நம்மை முடக்குவது, நன்மை செய்ய மறக்கடிப்பது, நன்மை செய்தால் நன்மை கிடைக்குமா என்ற கேள்வியை எழுப்புவது, மறுமை எல்லாம் மடத்தனமானது என்று பேசுவது, எஜுகேஷன் தான் பெருசு வேற எல்லாம் ஒண்ணும் இல்லை என்று பேசுவது எல்லாம் தலையிலாக மாறி போய்விடும். அன்புமிக்கவர்களே, நமக்கு இந்த உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்தி விட்டு நம்முடைய இறுதி நேரத்திலே கண்களை நாம் மூடும் போது அந்த கண் கடைசியாக சொர்க்கத்தை பார்க்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, அந்த கடைசி நேரத்திலே நம்முடைய கண் சொர்க்கத்தை பார்க்க வேண்டும். அந்த நேரத்திலே நாம் படபடக்க கூடாது, அந்த நேரத்திலே நாம் படபடக்க கூடாது. அது அல்லாஹ்வுக்கு நமக்கும் உள்ள தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய நிலைப்பாடு. அந்த நேரத்திலே நாமல் மின் சூ என்று மனிதன் பேசுவானாம். எவனெல்லாம் தப்பில ஈடுபட்டு பாவத்தில் ஈடுபட்டு கொண்டே கடைசி வரை செல்கிறானோ அவன் மலக்குள் மௌத் வந்த உடனே நாமல் மின் சூ, நான் எந்த தப்பு செய்யலையே, நான் எந்த பாவம் செய்யலையே என்று சொன்ன உடனே மலக்கு சொல்வார், பாலா அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலீமும் பிமா தஅமலூன், நீங்க செஞ்சதெல்லாம் அல்லாஹ்க்கு நல்லா தெரியும், அல்லாஹ்க்கு நீங்க செஞ்சதெல்லாம் நல்லாவே தெரியும் என்று அந்த மலக்கு அந்த நேரத்தில் சொல்லும் போதுதான் வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது, நன்மை செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என்று பரிதாபப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அன்புமிக்கவர்கள், எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உடம்புக்குள்ள ஒரு உயிரை கொடுத்து அந்த உயிருக்கு வேணுங்கிற ரசனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். பார்வை மூலமாக ரசனை, ஓசையின் மூலமாக ரசனை, வாயின் மூலமாக ரசனை, இந்த ரசனைகள் எல்லாம் கொடுத்து 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 நம்ம அப்படியே அல்லாஹ் கொண்டு போறான்னு சொன்னா ஒரு நாள் நம்ம நிக்க வச்சு கேள்வி கேட்கறதா அல்லாஹ் கொண்டு போயிட்டு இருக்கிறா. மற்றபடி அல்லாஹ் இதையெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வழியில விட்டுட்டா நம்மளை ஒண்ணு கண்டுக்கவே மாட்டா. கடைசி நேரத்தை ஒரு தௌபா போட்டு மிஸ்டேக் ஆயிடலாம், வாய்ப்பே இல்லை. அன்புமிக்கவர்களே, யாருக்கு அல்லாஹ்வுடைய கருணை மூழ்கி இருக்கிறது, யாருக்கு அல்லாஹ்வுடைய கருணை மிஸ் ஆகிறது என்று நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. எனவே நாம் பயந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சில பயங்களை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்றால் நான் உலகத்துல இவர் பாராட்டணும், அவர் பாராட்டணும், அவர் மெச்சணும், இவர் நமக்கு ஜாதகம் அடிக்கணும், இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாத்துக்கும் வீசிட்டு அல்லாஹ் என்னை பத்தி என்ன நினைக்கிறான், அல்லாஹ் என்னுடைய நன்மைகள் எல்லாம் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட எல்லாம் என்ன சொல்ல வர்றான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துல எனக்கு எப்படி எல்லாம் வீடு கட்டி வச்சிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு எப்படிப்பட்ட ஜோடியை சொர்க்கத்துல வச்சிருக்கிறான், அல்லாஹ் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன நீந்த விட்டு அழகு பார்க்க போறான், மறுமை நாள் அல்லாஹ் திரையை விலக்கி இதோ அடியானே இனிமேல் நான் உன் மேல கோவப்படவே மாட்டேன், உன் மேல அன்பு மட்டும்தான் பொழிவேன், உன் மேல நான் திருப்திப்பட்டுட்டேன் என்று அல்லாஹ் என்னை பார்த்து எப்போ சொல்ல போறான் என்ற ஒரு துடிதுடிப்பு தான் நமக்கு வர வேண்டும். அன்புமிக்கவர்களே, காஃபிர்களுக்கு அல்லாஹ் இதை தரமாட்டான். இந்த ஈமானிய சுவையை காஃபிர்களுக்கோ அல்லது முஷ்ரிக்குகளுக்கோ அல்லது நெருப்பை வழங்கக்கூடியவர்களுக்கோ கடவுள் இல்லை என்று பேசக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த சுவையை தரமாட்டான். ஈமான் கொண்ட நமக்கு மட்டும்தான் அந்த சுவையை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். எனவே இந்த உலகத்துடைய சின்ன சின்ன சுவைகளை பார்த்துவிட்டு நாம் மறந்து போய் அமல்களை விட்டு வெளியே போய்விட்டோம் என்றால் மறுமையுடைய பெரிய சுகத்தை சந்திக்க முடியாமல் போய்விடும். அன்புமிக்கவர்களே, எனவே அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடுங்கி எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் நன்மை என்றால் ஒரு சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு கூட நிதானமான முறையில், அழகான முறையில், அற்புதமான முறையிலே அதை பக்குவமாக சொல்லி இதற்கு கூட அல்லாஹ் எனக்கு பாக்கியம் செய்திருக்கிறான். ஒரு விரலை நீட்டி மடக்கிறதுக்கு கூட சக்தி வேண்டும் என்றால் இதற்கும் என்னுடைய ரப்பு உதவி செய்ய மட்டும்தான் எனக்கு இது முடியும் என்று அந்த தஸ்பீஹ் செய்யும் போது கூட சாதாரண சின்ன தஸ்பீஹ் செய்யக்கூடிய காரியத்திலிருந்து பெரிய பெரிய பொருளாதாரத்துறை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் யோசித்து பார்த்து நன்மையுடைய பட்டியலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய அளவுக்கு திறந்து விட்டிருக்கிறாங்க. அந்த பட்டியலை நாம் படித்து வந்து மனதால் புரிந்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பை எந்த வகையிலும் தவற விடாமல், யா அல்லாஹ் நீ வழங்கிய வாய்ப்பை நான் தவற விட மாட்டேன், உனக்காக விசுவாசமான முறையில் வேலை செய்துவிட்டு நான் கபரை வந்து அடைகிறேன் யா அல்லாஹ் என்று பெருமிதத்தோடு சந்தோஷமாக கண்ணை மூடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நன்மை என்று தன்னுடைய தூதர் மூலமா சொன்னாலோ அதை நன்மையை ஏற்றுக்கொண்டு, எதை தீமை என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொன்னார்களோ அதை தூக்கி எறியக்கூடிய ஒரு மனப்பான்மை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானா என்று கூறி என் முதல் உரைக்கு திரையிடுகிறேன்.
الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه والناس أجمعين. கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியாரிடத்திலே கேள்வி கேட்பானா. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியாரிடத்தில் உரிமையோடு கேட்கும்போது, நான் உன்னிடத்தில் நோயாளியாக வந்தேனே, நீ எனக்கு ஏன் நிவாரணம் செய்யவில்லை என்று அல்லாஹ் கேட்பானாம். அப்போ இந்த அடியான் சொல்வானாம், யா அல்லாஹ், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய நோயையும் நீதானே குணப்படுத்துகிறாய், நீ எப்படி என்னிடத்தில் நோயாளியாக வந்தாய் என்று இந்த அடியான் திருப்பி கேட்பானாம். அப்பொழுது அல்லாஹ் சொல்வானாம், என்னுடைய இந்த அடியான் இடத்திலே எனக்கு இந்த மாதிரி நோய் ஏற்பட்டிருக்கிறது என்று வந்தான், அவனுக்கு நீ நிவாரணத்தை அளித்திருந்தால், அதற்கு வேண்டிய ஏற்பாட்டை நீ செய்திருந்தால் என்னுடைய அருளை நீ பார்த்திருப்பாய் என்று சொல்வதாக ஹதீஸ் குதிசியிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த நோயாளிகளுக்காக வேண்டி உதவி செய்வதிலே தாராள மனப்பான்மையோடு செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அன்புமிக்கவர்கள், எத்தனையோ நோயாளிகளை பார்க்கிறோம். சில நோயாளிகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இவ்வளவு பெரிய ஒரு சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் இவரெல்லாம் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்களே, உண்மையிலே இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாக்கியத்திற்குரிய மக்கள், அல்லாஹ் இந்த நோயாளிகளுக்கு பாவங்களை படிப்படியாக அழித்துக் கொண்டே இருக்கிறான் என்று நாம் உணர முடிகிறது. அன்புமிக்கவர்கள், அப்படிப்பட்ட நோயினுடைய கடுமையின் தாக்கத்தினால் பல சகோதரர்களும் இங்கே நம்முடைய பள்ளியிலே உதவி கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய பொருளாதாரங்களை நோயாளிகளுக்காக வேண்டி வாரி வழங்க வேண்டும். காரணம், நோய் என்பது யாரை எப்பொழுது வந்து பிடிக்கும் என்று தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஸத்துல் பஸா வல்லர்ரா, மிகப்பெரிய நோயும் அவர்களுக்கு வந்து பிடிக்கும், மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியும் இவர்களை வந்து வாட்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே அந்த மிகப்பெரிய நோய் அல்லது மிகப்பெரிய நெருக்கடி நமக்கு வரும்போதுதான் நாம் உணர்வோம் என்பதை விட பிறருக்கு வரும்போதும் என்னுடைய சகோதரனுக்கு நான் உணர்கிறேன். நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு சகோதரன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் உறுப்பை போன்று பார்ப்பான். காய்ச்சல் வந்து விட்டால் ஒவ்வொரு உறுப்பும் ஓடி சென்று அந்த காய்ச்சலை உடலில் இருந்து நீக்குவதற்கு பாடுபடுகிறது. அதுபோலத்தான் ஒரு இஸ்லாமியனுக்கு உடல் முடியவில்லை என்றால், அவன் நோயாளியா இருந்தார் என்று சொன்னால் அவருடைய நிலைமையை புரிந்து அவன் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான், விரும்பிய உணவை சாப்பிட முடியாமல் தவிக்கிறான், பல்வேறு விதமான மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறான். அவனுக்கு இந்த பொருளாதாரம் தான் பிரச்சனையா, இதோ நாங்கள் நன்மையை எதிர்பார்த்து செய்கிறோம் என்று நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் எதிர்காலத்தில் பாதிப்பை நீக்கி விடுகிறான். நாளை மறுமை நாளிலும் அல்லாஹ்விடத்திலே நாம் சிறப்பிற்குரிய ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய மக்களாக நாம் ஆக முடிகிறது. எனவே எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடுங்கியே இந்த மனித சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு நன்மைகளை நம்மால் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்து அல்லாஹ்விடத்திலே நாம் மிகப்பெரிய ஈடேற்றத்தை பெறுவதற்கு நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.